ரொம்ப கம்மியான வயசில் இளமையிலே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு வித வேண்டுதல் வைக்கும்போது எல்லாமே எம்பெருமான் மாணிக்கவாசன் மூலயமா நான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க சொன்னாங்க. அவர்களுடைய நாட்டில் ஒரு சிறப்பு அம்சம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 150-200 பேர் சிவனடியார்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவாசகம் மற்றொரு நிகழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்களுக்கு வேணுகின்ற உணவு ஏற்பாடுகள் அத்தனையும் செய்து கொடுத்து அவர்கள் அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நிறைய கிராமங்களில் நாவலருடைய சிலைகள் பிரதிஷ்டப்பட்டிருக்கிறார்கள். வருகிற சில நாட்களுக்கு பின்பு மண்டல மாணிக்கம், கமுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டல மாணிக்கத்தில் நாவலருடைய சிலையை பிரதிஷ்டப்படுத்துவதற்கு சிலையை செய்து அவர்களுடைய வச்சு பூஜைகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக செம்பலுக்கு அகில பாரதிய சன்னியாசி சங்கம் இந்த பட்டத்தை வழங்கி கௌரவப்படுத்துவதில் பெருமைப்படுகின்றோம். அன்புக்குரிய பெருமக்களை வழங்குகின்ற போது நீங்கள்லாம் கரகோஷத்தோடு அவர்களை வாழ்த்தி தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய திருவாசகத்தென்றல் என்ற பட்டம் அளித்து பாராட்டுகிறோம் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம். திருவாசகத்தென்றல் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தை 10 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லோருக்கும் சென்று அடைய முயற்சித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை சிவத்திரு சிவகுமார் அவர்களுக்கு இன்றைய நன்னாளிலே இன்றைய மாசிமக ஆரத்தி பெருவிழாவை நம்முடைய சாது பெருமக்கள் சூழ்ந்து அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே திருவாசகத்தென்றல் என்ற பட்டம் அளித்து அவர்களை பாராட்டுகின்றோம். அனைவரும் கரகோஷத்தை எழுப்பி அவர்களை வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நம்முடைய திருவாசக சென்றல் சிவகுமார் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. தந்தை தாயின் நீ, என்னை துணையின் நீ, சஞ்சமனது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. உன்னை அல்லால்
மற்றொரு துணை காணி அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியே ஆதியே அடியாத்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் கிரிவல பெருமானே உன்னை போற்றி புகழ்கிறேன், உன் பாதம் சரணமடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அதே மானசீகமாக பெறப்படும் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து அண்டமில் சிவனை காட்டி அழும் இறை சரணம் போற்றி வென்ற நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி எந்தையை இருக்கா தூது போக்கினன் இருத்தால் போற்றி முந்திடும் விழிநீர் வாத ஒரு நற்பாதங்கள் போற்றி போற்றி என்று நாக பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்ட 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்க செய்ததற்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து எங்கள் திருத்தலத்திலே எழுந்து அருள் பாவித்திருக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலையனுடைய திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்று இந்த மக நட்சத்திரம் அன்று மாசி மகத்தன்று மணிவாசக பெருமானுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். என்னுடைய தாயும் தந்தையும் குருவும் தெய்வமாக வீற்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணிவாசக பெருமானுடைய நட்சத்திரத்தில் அன்று இந்த கும்பகோண திருத்தலத்திலே அகில பாரதிய சன்னாசிகள் சங்கம் மூலமாக ஐயா அவர்கள் சுவாமி ராமநாதா மகாராஜ் சாமி அவர்களுடைய திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து ஏனைய சாமிகள் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சாமிகள் திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து சிவரானந்த சாமிகள் என்னை அழைத்ததற்காக அவர் திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து எல்லாம் அல்ல இறைவனுடைய கருணையினால் இந்த திருவாசகத்தை நாவிலே சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவனுடைய கருணையினாலும் மணிவாசக பெருமானுடைய இட்ட பிச்சையினாலும் அடியேன் பெற்றிருக்கிறேன். பிறவி மானிட பிறவி என்பது அரிது. அவை பாட்டி கூட அடிக்க கொண்டே சொன்னார்கள், அரிது அரிது மானிடரால் பிறத்தல் அரிது, அதன் விடும் அரிது கூண் குருடு செவிடு இது பிறத்தல் அரிது என்று அரிது அரிது என்று ஒரு பட்டியலிட்டு காட்டினார்கள். அடியனை பொறுத்தவரை கடைசியிலே அதுல 2 வரிகளை சேர்த்திருக்கலாம் என்று செல்லும் இடங்களில் எல்லாம் அடியன் சொல்வதுண்டு. எல்லாவற்றிலும் அரிது தமிழனாய் பிறத்தல் எல்லாவற்றிலும் அரிது என்ற ஒரு வரியை அவை பாட்டி கடைசியிலே சேர்த்திருக்கலாமோ என்ற என்னுடைய சிந்தையிலே தோன்றிற்று. அதன் மீதும் அரிது சிவத்தை தொட்டு பார்க்கக்கூடிய நிலையை பெருமையாக பிறப்பது என்பது தமிழனை காட்டிலும் அரிது என்ற ஒரு வரியை சேர்த்திருக்கலாம். இந்த பிறப்பு இறைவனுடைய கருணையினால் கிடைக்க பெற்றிருக்கிறது. தமிழனாய் பிறத்தலிலும் அரிது அதன் மீதும் அரிது. இப்படி உங்களை போல சன்னியாசி தோறும் எடுத்துக்கொள்வது என்பது எல்லாவற்றிலும் அரிது. தாயும் தந்தையும் புணர்ந்து இந்த மானிட பிறவியை நமக்கு அருள் இருக்கிறார்கள். 5 நிமிடத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய சிறு மணிவாசக பெருமான் எனக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை இங்கே வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றேன். தாயும் தந்தையும் புணரும் பொழுதெல்லாம் கருத்தெரித்து மானிட பிறவி உருவாகுவதில்லை. தாயும் தந்தையும் புணர்கின்ற காலத்திலே சிவபெருமானுடைய கருணை எப்பொழுது கிடைக்கப்பெறுகிறதோ அப்பொழுதுதான் கரு என்று ஒன்று தெரிவிக்கப்படுகிறது. அது சிவபெருமானுடைய கருணையினால் கிடைக்கப்பெறுகின்ற அரிய பிறவி. அப்படி சிவபெருமானுடைய கருணையினால் கிடைக்கின்ற இந்த அரிய பிறவி ஒரே தாய் ஒரே தந்தை புணர்கின்றார்கள். புணர்கின்ற பொழுது அதே தாய் இன்னொரு தடவை புணர்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் இறைவனுடைய கருணை கிடைக்கப்பெறுகிறதோ எத்தனை கருணை கிடைக்கப்பெறுகிறதோ அத்தனை கருணையின் அடிப்படையில் ஒரே தாயும் தந்தையும் புணர்கின்ற பொழுது அதிலே 4 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோ 6 பிள்ளைகளோ 1 பிள்ளையோ இறைவனுடைய கருணையினால் கிடைக்கப்பெறுகிறது.
இப்ப இங்க ஒரு அரிய சிந்தனையை இங்கே தருமாறு எனக்கு மணிவாசக பெருமான் கட்டளையிட்டு இருக்கிறான். தாய் தந்தை புணர்ந்து 4 பிள்ளைகளை பெற்ற பொழுது ஒரே தாய் ஒரே தந்தை புணர்கின்றார்கள். புணர்கின்ற பொழுது இந்த பிறவி கிடக்கிறது என்று சொன்னான். ஒரே வயிற்றில் பிறந்த அந்த பிள்ளைகள் அனைவரும் சிவத்தை தொடக்கூடிய ஒரு பாக்கியத்தை தானே பெற வேண்டியிருக்க வேண்டும். ஆனால் பிறக்கின்ற பிறவிகள் ஒரே தாயில் பிறந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே சிவத்தை தொடர்கின்ற பாக்கியத்தை பெறுமாறு இறைவனுடைய கருணை கிடைக்கப்பெறுகிறது. வாரியார் சாமிகள் கூட பிறந்தவர்கள் 12 பேர். ஆனால் வாரியார் சாமிகளுக்கு மட்டும்தான் இறைநிலையை அடையக்கூடிய பாக்கியம் பெற்றது. அடியன் கூட பிறந்த 5 பேர். ஆனால் திருவாசகத்தை நாவிலே அமர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை என்னுக்கு இறைவனுடைய கிட்ட பிச்சையினால் எனக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது. இப்படி நம்ம உங்க கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் சந்நியாசத்தை கிடைக்கக்கூடிய பெரும் பேராக சிவபெருமானுடைய கருணையினால் உன் தாய் வயிற்றில் பிறக்கும் பொழுதே இந்த நிகழ்வு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்வு எப்படி ஏற்படுகின்றது? திருவாசகத்திலே பல சூட்சமங்களை மணிவாசக பெருந்தகை அடுக்கிக் கொண்டே சொல்லியிருக்கிறார். உருத்தெரியா காலத்திலே உள் புகுந்தி உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட என்னுடைய தாயும் தந்தையும் புணர்கின்ற பொழுது எப்படி ராமானந்த மகாராஜ் எல்லாம் சுவாமிகளாக மாறினார்கள். மேலே இருப்பவர்களும் எப்படி துறவி வாழ்க்கையை பிறக்கும் போதே அவர்களுக்கு இறைவனுடைய கருணையினால் கிடைக்க பெற்றிருக்கிறது. ரமண பகவான், விசிறி சாமியார், மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போறவர்களுக்கெல்லாம் 4 பெருமக்கள், 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள், 9 தொகையடியார்கள், இவர்கள் எல்லாம் பிறக்கும் பொழுதே சிவபதத்தை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெரும் பிறவியாக எப்படி பிறக்கிறார்கள்? 4 பேர் பிறந்தாலும் ஒருவருக்கு மட்டும் எப்படி அந்த இறைவனுடைய கருணை கிடைக்க பெறுகிறது? அந்த சூட்சமங்களை எல்லாம் திருவாசகத்தில் அடுக்கிவிட்ட மணிவாசக பெருந்தகை இந்த ஒரே ஒரு சூட்சமத்தை மட்டும் இங்கே வெளிப்படுத்த விரும்புகின்றேன். எப்படி சந்நியாச வாழ்க்கையை நீங்கள் பெறுகிறீர்கள், எப்படி பெற்றிருக்கிறீர்கள், இறைவனுடைய கருணை எப்படி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று. தாயும் தந்தையும் புணர்கின்ற அந்த காலம் உங்களை ஈன்றெடுப்பதற்காக அவர்கள் புணரவில்லை. அவர்கள் புணரும் பொழுது உங்களை ஈன்றெடுக்குமாறு இறைவனுடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றி வைக்கிறார்கள்.